எல்லாருக்கும் வணக்கம். நான் யோகி பாபு பேசுறேன். இடையில வந்து ஒரு 2 நாளாக வந்து நான் ஹீரோவாக தான் நடிப்பேன், காமெடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் போட்டுட்டு இருக்காங்க. சில பேர் வந்து சில பேருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கல, ஏன்னா எனக்கு டைம் அது மாதிரி இருக்கு. சில படங்களுக்கு தான் என்னால் ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னா போய் அட்டன் பண்ண முடியுது. அதனால சில பேர் பார்த்தேன் நான் பேப்பர்ல, அப்புறம் ட்விட்டர்ல எல்லாத்துலயுமே போட்டிருந்தாங்க. சத்தியமா கிடையாதுங்க, அது ஹீரோலாம் கிடையாது. ஹீரோ பண்ற அளவுக்கு இது முகமும் கிடையாது. நமக்கு அது தகுதி இல்லை, ஒரு லாஸ் பண்ண முடியாத ஒரு ப்ரொடியூசர். அதனால என்னன்னா அது வந்து ஒரு ஓப்பனா நான் சொல்லிடுறேன். ஷாம் ஆண்டன் வந்து டார்லிங், எனக்கு என்ன பேர் இருக்கு, இன்னும் 100 இந்த படம்லாம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்னார். கதை சொல்லும் போது ஒரு டாக்கு, ஒரு ஃபாரினர்ஸ், இவங்க 2 பேர் வச்சுதான் அந்த கதை மெயின். அவங்க 2 பேர் தான், ஒரு டாக்கும் ஒரு ஃபாரினர் தான் மெயின் கதை. அவங்க வழி மாதிரி வந்து என்கிட்ட மாட்டிக்கணும். அது நான் வந்து நார்மலா எப்பவுமே போல ஒரு காமெடி கேரக்டர் தான் அந்த படத்துல. என்ன கொஞ்சம் த்ரோட்டா பண்ற படம் ஃபுல்லா கொஞ்சம் மெயின் லீடு வந்து அவங்க 2 பேர், அந்த டாகும் ஃபாரினர் லேடியும் தான். நான் வந்து சிம்பிளா எப்பவும் போல வழக்கம் போல ஒரு காமெடி கேரக்டர், என்ன சொல்றது, ஒரு கூர்க்கா கேரக்டர் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது என்னன்னா அது பெருசா இது பண்ணிட்டாங்க, அது போட்டு ஹீரோ ஆயிடுவாங்க. அது எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா டைரக்டர் அதை முடிச்சுட்டு இருக்காரு, ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே. நாங்க எங்க உங்களை வச்சு ஹீரோ பண்றோம்? நான் கேட்டேன், போன் பண்ணி நான் கேட்டேன் சார், இது மாதிரி வந்து நான் ஹீரோ பண்றேன்னு சொல்லி நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்கு சார். எல்லாமே போன் பண்ணி சரி என்கிட்ட வந்து 4-5 பேர் கதை தான் சொன்னாங்க. வேணாம் சார், நான் காமெடினா போயிடுறேன் சார், எனக்கு இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப பார்த்தா அது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இப்ப நாங்க சொல்லி நீங்க பண்ணலன்னு. சத்தியமா கிடையாது சார், ஹீரோலாம் எதுவும் கிடையாது. இப்பவும் சொல்றேன், இது அது தகுதியான முகமும் கிடையாது. இது காமெடி மூஞ்சி, இதை வச்சு காமெடியாக போயிடலாம். ஹீரோலாம் கிடையாது. நீங்க படம் பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது சத்தியமா ஹீரோசின்லாம் கிடையாது. அந்த டாக் அண்ட் ஃபாரினர் இவங்க 2 பேர் தான். அதே மாதிரிதான் பாலாஜி மோகன் சார் ப்ரொடக்ஷனும் ஒன்று போகுது. அது என்னன்னா அது வந்து இப்படி ஒரு ஊருக்கு என்ன சொல்றது, ஒரு வில்லேஜ்ல ஒரு ஊருக்குள்ள ஒரு கேரக்டர். நான் அதுதான் நம்ம ஒன்னா இருக்கிறதுக்கு வந்து கவுண்டர் ஒரு கேரக்டர் பண்ணிப்பாரு, கவுண்டர் சார். அது மாதிரி ஒரு கொஞ்சம் மெயினா வச்சு பண்றாங்க. அதுல லீடு கேரக்டர் வேற ஆளுங்க பண்றாங்க, புரியுதுங்களா? அதுவும் வந்து லீடு கேரக்டர் வேற ஆளும் பண்றாங்க. நான்லாம் பண்ணலங்க. நான் கடைசியில காமெடினா தான் டிராவல் பண்ண முடியும். எனக்கு அதுதான் தகுதி, அதுதான் நம்ம மக்கள் ஏற்கனவே. நான் காமெடி தான் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. ட்விட்டர்ல, பேஸ்புக்ல நிறைய போடுவாங்க, அது தயவு செய்து யாரும் நம்பி, முக்கியமா டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்றேன், அது நீங்க அதெல்லாம் நம்பிடாதீங்க ப்ளீஸ். நான் காமெடினா தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், காமெடினா தான் ஓடிட்டு இருக்கேன். காமெடினாவே என்ன பாருங்க, நான் காமெடின்னு மட்டுமா தான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ. எதையும் நம்பாதீங்க. நன்றி. நிறைய பேர்த்த இரிட்டேட் பண்ணவர் தான் மன்னை சாதிக். அவரோட வாயசைவு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதை பார்த்தோம்னா அவ்வளவுதான், நம்மளே எங்கடா கிணறு இருக்குன்னு தேடி போய் குதிச்சிடலான்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் அவரோட அந்த வாயசைவுகள்.